ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த மாதிரி பிளெயின் பேஸ்கெட்டில் சென்டரில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்வஸ்திக் டிசைன் வர மாதிரி நம்ம கூட போட்டது போக நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வயசெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வயசை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த பிளெயின் பேஸ்கெட்டாக போடும்போது, சிங்கிள் கலரில் போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுக்கறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரிமைனிங் வயர்ஸ் யூஸ் பண்ணி பார்டர் லைன் டிசைன்ஸ் எல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்வஸ்திக் டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிங்கிள் கலராக ரெடி பண்ண பேஸ்கெட் வந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1.5 ரோல் பேஸ்கெட்டு, பேசிக் நாட்டில் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போடுறது. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு லஞ்ச் பேஸ்கெட்டாக கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ இந்த பேஸ்கெட்டில் சென்டர் பண்ணி, அதாவது இந்த ஹேண்டிலுக்கு சென்டர் பண்ணி இந்த டிசைனை வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். 2 ஒயர்ஸ் எடுக்கணும். 1.25 அடி 1.25 அடி எடுத்திங்கனாவே அதுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து என்ன கலர் எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 2 ஹேண்டிலுக்கு சென்டரில் நம்ம இதை டிசைன் பண்ண போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா 5க்கு 5 அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு பாக்ஸ் டிசைனில் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும் நமக்கு. இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் எடுக்கிற பேஸ்கெட்டில் சென்டர் பண்ணிக்கோங்க. அதாவது பேஸ்கெட்டோட சென்டரில் இந்த டிசைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ஒயரை உள்ளிருந்து வெளியே கொண்டு வரோம். நான் எப்படி தொடங்குறேனோ அதே மாதிரியே தொடங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஒயரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த நாட்லேயே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஸ்லாண்டிங் டிசைனில் அப்படியே உள்ளே விட்டு விட்டு நம்ம எடுக்கிறோம், அவ்வளவே தான். இந்த மாதிரி போடும்போது ஒரு தடவையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து தூக்குன மாதிரி வந்துடும். ஒயர் வந்து தூக்குன மாதிரி வந்தால் ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது. நான் வந்து இந்த வீடியோக்காக ஒரு கையில் பிடிச்சிட்டு போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் வந்து பக்கமாக வந்து மடியில் வச்சு போடும்போது சீக்கிரமாக வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3 தடவை வந்து நம்ம வந்து ஸ்லாண்டிங் டிசைனில் ஸ்ட்ரைட் லைனில் கொண்டு வந்துருக்குறோம். மறுபடியும் இப்போ வந்து கீழே வந்து ஸ்ட்ரைட் லைனில் வர மாதிரி நம்ம இப்போ போட்டுட்ருக்குறோம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசெல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி வயசெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து நம்ம பேஸ்கெட்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நமக்கு வந்து 5 தடவை இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ இந்த மீதியாக இருக்க வயரை வந்து உள்ளே கொண்டு போய் அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஒயர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு முடித்தோம்னா நமக்கு ஸ்வஸ்திக் டிசைன் அழகாக கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த லைனில் வந்து முடிச்சிருக்கோமோ இப்போ அதே லைனில் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நம்ம தொடங்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து முடிச்சிருக்கிற அந்த லைன்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம கேப் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி தான் தொடங்கணும். இது போடும்போது நம்ம கொஞ்சம் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும் ஒயரு. நம்ம அப்படியே திருப்பி விட்டு பொறுமையாக வந்து போடுங்க.
நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பாஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்சில் டுட்டோரியல்லேருந்து கிஃப்ட் பாஸ்கெட், ஸ்டோரேஜ் பாஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, மார்க்கெட் பாஸ்கெட்டு, பூஜா பாஸ்கெட், நியூ மாடல் பூஜா பாஸ்கெட்டு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த கிராஸ் மார்க் வந்து நமக்கு ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி கொண்டு வர போகிறோம். நான் எந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுக்கிறேங்கிறத பார்த்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். நல்லா அப்படியே போட போட அப்படியே ஒயரை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லாண்டிங் வந்து அந்த ஸ்டைலில் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வஸ்திக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அந்த மாதிரி போட்டு முடிக்கும்போது தான் அதனுடைய லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டு முடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒயரே வந்து சன்ன ஒயராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். 1.25 அடிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது பட்டை ஒயராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் 1.25 அடி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஒயரை பொறுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.25 அடி எடுத்திங்கனாவே எக்ஸஸாக கொஞ்சம் ஒயர் வந்து நமக்கு மீதியாகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு 1.25 அடியில் நமக்கு ஒரு அழகான டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பிளெயின் பாஸ்கெட்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே அந்த பாஸ்கெட் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒயிட் கலரில் தான் போடணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து என்ன கலர் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 2 சைடில் வேணாலும் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு அழகாக நமக்கு அந்த டிசைன் வந்து இந்த பாஸ்கெட்டில் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து நீங்களும் உங்களோட பாஸ்கெட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம வந்து போடலாம். இது பாருங்கள், நான் வந்து ரெட் கலரில் போட்டிருக்கேன். இது வந்து டபுள் கலர் ஒயரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே கொஞ்சம் பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்களோட பாஸ்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணி இந்த டிசைன் பண்ணிக்கோங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.